ஏய் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? பைத்தியம் கைத்தியம் புடிச்சு போச்சாடி உனக்கு? எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்ப உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா? இப்ப சந்தோஷமா இருப்பீங்களே? நான் இப்படி பைத்தியக்காரி மாதிரி நின்னு புலம்புறது உங்க எல்லாருக்கும் குளுகுளுன்னு இருக்குல்ல? போது நிறுத்துடி. வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க. எங்களுக்கு என்னடி சந்தோஷம்? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். வந்ததுல இருந்து ருத்ரதாண்டவம் ஆடிட்டு இருக்க. பின்னென்ன? நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ண காரியத்துக்கு எல்லாரையும் கையெடுத்து கும்பிட சொல்றீங்களா? ஏய், அப்படி என்ன பண்ணிட்டோம் நாங்க? ஏதோ எங்க அண்ணன் தெரியாதனமா பொழப்புக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டாரு. இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்கன்னு நான் எல்லார்கிட்டயுமே எவ்வளவு கெஞ்சினேன். அதான் ஏற்கனவே ஒரு தடவை மன்னிச்சு விட்டாச்சுல. எங்க மன்னிச்சு விட்டீங்க? போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்தப்போ இதோ இங்க நிக்கிறாளே இந்த மாயா, இவதான். இவ கால்ல விழுந்து நான் கெஞ்சினேன். ஆனா இவ எதையுமே மதிக்கல. என்னோட அண்ணனை போலீஸ்ல மாட்டி விட்டுட்டா இவ. இவ்வளெல்லாம் போய் ஒரு ஆளா மதிச்சு கேட்ட பாருங்க, அப்படியே புதிய செருப்பாலே அடிச்சுக்கணும் நானு. நிறுத்துறி. நீ என்னமோ அண்ணன் பெரிய தியாகி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அவன் என்ன காரியம் பண்ணிருக்கான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. அப்படி ஊர் உலகத்துல யாரும் செய்யாத தப்ப உன்னை எங்க அண்ணன் பண்ணல. ஓஹோ, உன் அண்ணன் பண்ண எல்லாத்தையும் நீ நியாயப்படுத்துறல. உன் அண்ணன்லாம் இந்த பூமியில வாழவே தகுதி இல்லாதவண்டி. ஓடி. எங்க அண்ணனை பத்தி இவ்ளோ பேசுறீங்களே, உங்க அண்ணன் மட்டும் என்ன பெரிய யோகியமா இல்ல தியாகியா? மாமா என்ன மச்சான் நீங்க அமைதியா இருங்க. என்ன பேசிட்டான்னு பாருங்க மாமா. என்ன விடுங்க சிவா. மச்சான் மாமா நீங்களாவது புரிஞ்சு நடந்துக்க. என்ன விடுங்க, பேசாம இருங்க. அமைதியா இருங்க. என்ன எப்ப பார்த்தாலும் நான் என்ன சொன்னாலும் அடுக்க கை உங்கிட்டு வந்து நிக்கிறீங்க. என்ன கேக்க யாரும் இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா? இப்ப நீ பேசின பேச்சுக்கு உன்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. கொலைய பண்ணிருக்கணும். ஒன்ன மட்டும் இல்லடி, உன் அண்ணனையும் சேர்த்து போட்டுருவான் பாத்துக்க. ஏண்டி என்ன பேசிட்டு இருக்க நீ? ஏன் அண்ணனும் ஓ அண்ணனும் ஒன்னாடி? யாரு கூட யார ஒப்பிட்டு பேசுற? ஏய், என்னைக்குமே தங்கமும் தகரமும் ஒன்னாகாதுரி. எங்க அண்ணன் குணத்திலயும் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையிலையும் தங்கண்டி, தங்கம். இந்த குடும்பத்துக்காக அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு உட்கார்ந்துருக்காருடி எங்க அண்ணன். அப்பேற்பட்ட தியாகிடி அவரு. இங்க பாரு, இன்னும் ஒரு வார்த்தையை அண்ணனை பத்தி பேசுன அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் பாத்துக்க. உங்க அண்ணனை பத்தி சொன்னதும் உங்களுக்கு அப்படியே ஆத்திரம் பொத்துக்கிட்டு வருதுல, அதே மாதிரிதான் எனக்கும் எங்க அண்ணன். அடச்சி நிறுத்து. ஏண்டி சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு ஒரு தகுதி தராதர வேணாம்? ஏய், அதெல்லாம் எங்கடி உன் அண்ணனுக்கு இருக்கு? ஏய், அண்ணன் முதல்ல யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியுமா? அதான் பஞ்சாயத்துல எல்லாரும் முன்னாடியும் உங்க அண்ணன் யாரு, அவரோட தகுதி தராதரம் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஏமா என்னமா பேசுற நீ? நானும் பொறுமையா ஏய், பேசுறேன். மாமா, ரொம்ப பேசாத. மாமா விடுங்க மாமா. என்ன விடுங்க மாமா. இப்படி வாங்க. மச்சான் மச்சான் ஏய் கொஞ்சம் பேச விடுங்க பார்வதி, மச்சான். நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு மாதிரியே பேசிட்டு இருக்க. அவன் தான் கோவத்துல இருக்கான்னா அவன் கோவத்தை என்ன அதிகமா தூண்டி விடுற மாதிரி பேசிட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கு நல்லாவா இருக்கு? இத பார், பேசாம பொறுமையா இரு. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது அத்தை. இன்னைக்கு 2ல 1 நான் பாத்துடலாம் தான் இருக்கேன். என்னடி பார்க்க போற? என்ன பார்க்க போற? நீ அண்ணனை பத்தி பேசுவ, அத பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? உங்க அண்ணனை பத்தி தான் ஊரே பேசுதே, நான் மட்டுமா பேசிட்டு இருக்கேன்? இதோ ஜானகி கவ ஏமாத்திட்டு இன்னொரு கள்ள பொண்டாட்டியை வச்சுட்டு தானே உங்க அண்ணன். பார்வதி ரத்தம் வருதுமா. சொல்லுங்க மாமா. என்ன மச்சான் சும்மா இப்படியே பண்ணுவீங்க? ஐயோ, என்ன அடிச்சு கொல்ல பாக்குறானே. மொத்த குடும்பமும் கொலைகார குடும்பமா இருக்கே. அமைதியாருமா. அத சொல்லுங்க அத்த. இங்கே உசுருக்கு பாதுகாப்பு இல்லாமலே போயிடுச்சு. கொலைக்கு அஞ்சாத பாவிங்களா இருக்கீங்க எல்லாரும்.
காசை தட்டி கேட்க வந்த என்ன ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி கொலை பண்ண பாக்குறீங்களா? சிவா, என்ன சிவா இப்படி பண்ணி வச்சிருக்க? பார்வதி என்ன பண்ணிருந்தாலும் நீ இப்படி பண்ணது ரொம்ப தப்புப்பா. டேய் சிவா, என்னடா இது புது பழக்கம்? பொம்பளை புள்ள மேல கை வைக்கிறது இல்லாம இப்படி ரத்தம் வர அளவுக்கு அவ மண்டையை உடைச்சு வச்சிருக்கேடா. மா, அவளெல்லாம் இன்னும் கொல்லாம விட்டு வச்சிருக்கனேன்னு சந்தோஷப்படுங்க. ஐயே, என் அண்ணனை பத்தி ஏன் முன்னாடியே அவ என்னென்ன வார்த்தை பேசிட்டு இருக்கான்னு கேட்டுட்டு தானே இருக்கீங்க. என்னால இன்னும் ஆத்திரத்தை கட்டுப்படுத்த முடியலமா. இப்ப நீங்க எல்லாம் மட்டும் தடுக்காம இருந்திருந்தீங்க, இவ இன்னைக்கு என் கையால போனமாயிருப்பா. போனோம். கோவத்திலயும் ஆத்திரத்திலயும் இப்படி பேசாத சிவா. முதல்ல பார்வதி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போ. ஆஹா. இதை நான் மட்டும் சொல்லல, இந்த ஊரே சொல்லுது. ஏய், உன்னை மச்சான், விடுங்க சிவா, மாமா. ஐயோ, மாமா, டேய், விடுங்க மாமா. சிவா. அவ ஏன் இப்படி பண்றீங்க? பாத்துட்டே இருக்க. அவளை கேட்க ஏன்டா மாட்டேன். இப்படி பண்ற? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இன்னொரு தடவை என் அண்ணனை பத்தி ஏதாவது மரியாதை குறைவா பேசுன, உன் வாயிலிருந்து ஏதாவது வார்த்தை வந்துச்சு, இன்னைக்கு தாண்டி உனக்கு கடைசி நாளா இருக்கும். மண்டை உடைச்சு ரத்தம் வர வச்சுட்டு இப்போ அடிச்சு கொல்ல வேற வரீங்களா? தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டியை விட உங்களுக்கு உங்க அண்ணன் ரொம்ப பெருசா போயிட்டாருல. ஏய், ஆமாண்டி, எனக்கு இந்த உலகத்துல எல்லாமே என் அண்ணன் தான். அவரு ஒரு கால்ல போட்டிருக்கிற செருப்பு இருக்குல்ல, அதுக்கு இருக்கிற தகுதி கூட உனக்குலாம் கிடையாதுடி. ரொம்ப பேசுறீங்க. எனக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்புறம் சொல்லிட்டு என்ன நடக்கும்னு தெரியாது. ஏய், என்னடி நடக்கும்? என்ன நடக்கும்? என்ன பயமுறுத்துறியா? ஏய், நீ செத்து போனா கூட எனக்கு கவலை இல்லடி. ஓடி. அதுக்கெல்லாம் நானு ஒரு துளி கூட கவலைப்பட மாட்டேன். ஓஹோ, நான் செத்து போனா கூட உங்களுக்கு கவலை இல்லைல்ல? மொத்த குடும்பமும் சேர்ந்து சதி பண்ணி என்ன கொல்ல பாக்குறீங்கல்ல? இந்த குடும்பத்துல இருக்கிற யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். என் மேல கைய வச்சதுக்கு கண்டிப்பா நீங்க வருத்தப்படுவீங்க. ஏய், என் அண்ணனை பத்தி நீ திரும்ப தப்பா பேசுன, உனக்கு இனிமே இந்த வீட்ல இருக்கிற தகுதி கூட கிடையாது. கிளம்பு, முதல்ல வீட்டை விட்டு வெளியே கிளம்பு. கிளம்புடி முதல்ல. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி கிளம்புவேன்? உங்க எல்லாரையும் உண்டிலாம் ஆக்காம நான் போக மாட்டேன். இதை வாங்கிட்டு வந்துருங்க. சிஸ்டர், சொல்லுங்க மேடம். இப்போ இங்க ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, அவங்க எங்க போனாங்க? இங்கதான் கட்டு போட்டு உட்கார்ந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாது. எதுக்கும் கொஞ்சம் சீக்கிரம் தேடி பாருங்க, ஏதாவது தப்பா பண்ணிக்க போறாங்க.